சினிமாவா இருக்கட்டும், அது ஒரு நகைச்சுவை கதாபாத்திரமா இருக்கட்டும், இல்ல ரொம்ப சீரியஸான ரோலா இருக்கட்டும், அதுல நடிச்சிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி அந்த கதாபாத்திரமாவே வாழக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய ஃபேவரட் நடிகை நிரோஷா அவர்களே அன்புடன் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாண்டிங் திஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம்க்கு நன்றி சொல்லணும். என்னோட ட்ரீம் ஹேஸ் கம் ட்ரூ. ஏன்னா ரஜினி சார் கூட நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஐ மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் கூட ஆக்சுவலி ஒரு படம் நடிக்க வேண்டியதாக இருந்தது. எல்லாம் ஓகேயா என்னோட தெலுங்கு படம் ரீமேக் அது சார் ஓகே பண்ணி எல்லாம் பண்ணோன்னு இவஸ் மூவி வித் ஹேட் சிமிலர் பேஸ் இருந்தனால அதை படம் பண்ண முடியாமல் போச்சு. சரி, ஒரு சின்ன கவலை. இவ்வளோ வருஷம் நடிச்சு ஒரு கம்ப்ளீஷனே இல்லாமல் இருக்கு. ஏன்னா நான் ஃப்ரம் சிவாஜி சார்லேருந்து கமல் சார்லேருந்து வரிசை பண்ணிட்டேன். சார் கூட தான் பண்ண கிடைக்கலையே அப்படின்ற ஃபீலுக்கு வந்து மேம் ஒரு தடவை பேசினாங்க என்கிட்ட. பேசிட்டு மேம் நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்க அப்படின்னு ஒரே எக்ஸைட். ஓகே நம்ம சார் படத்தில் நடிக்க போகிறோம். ஓகே ஆக்சுவலி ஒரு ஜோடியாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மேம் சொல்ல போகும்போது. எல்லாம் கேட்டுட்டு மேம் நீங்கள் அப்பாவுக்கு ஜோடியாக நினைக்கிறேன். சரிங்க மேம். என்ன மேம் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அப்பாவுக்கு நிச்சயமா கிள்ளிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மேம். என்னோட இண்டஸ்ட்ரி கம்ப்ளீஷன் உங்களால நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். ஐம் வெரி ஆனர்ட் அண்ட் த்ரில்ட் ஒர்க்கிங் வித் சார். பிகாஸ் அப்படி ஒரு ஆர்டிஸ்டோட நடிக்க சான்ஸ் வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பிகாஸ் நீங்கள் ப்ரொஃபஷனலாக எடுத்துக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹியூமன் பீங் கூட ஒர்க் பண்ணுறேன்னா இட்ஸ் பிளெஸிங் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி எல்லா ஆர்டிஸ்டும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு சார்லேருந்து விக்ராந்த்லேருந்து தம்பி ராம சார் இருந்து செந்திலான மை ஃபேவரட். இவங்க எல்லாம் கூட நடிக்க போகும்போது இட்ஸ் நைஸ் காம்போ. அண்ட் ஐ வாஸ் வெரி மோர் ஹாப்பி. அப்படின்னா ஒரு லேடி டேரக்டர் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். மேம் சொன்னேன் மேம் ரொம்ப எக்ஸைட்டட் மேம் லேடி டேரக்டரோட ஒர்க் பண்ணுறேன். மேம் வந்து சாரோட டாட்டர் ஓகே எல்லாருக்கும் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தா உள்டாவா இருந்தாங்க மேம். எனக்கே ஷார்ட் நீங்க பரவாயில்ல மேம் என்ன சொல்லிடுவாங்க கரெக்டாக பண்றேன்னு. என்ன வேணுமோ என்ன தேவையோ பக்கா ஃபோக்கஸ் பண்ணி அதை வேலையை பார்த்தாங்க. இட் வாஸ் அமேசிங் மேம். நான் ஒர்க் வித் so many directors. Hats off you ma'am. Extraordinary job ma'am. It's really nice. I'm so proud I work with a lady artist ma'am. எனக்கு பெருமையா இருக்கு ஒரு லேடி ஆர்டிஸ்ட். நம்மளும் இந்த மாதிரி மேம் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி இன்னும் நல்லா கத்துக்கலாம்னு ஒரு ஆசை இருந்தது. அண்ட் நைஸ் எக்ஸ்ட்ரீம் டெடிகேட்டட் லேடி அண்ட் வெரி ப்ரவுட் டு see that மேம். நிஜமாவே எல்லாருமே வந்து கோல்டன் ஸ்பூன்ல பிறந்தாங்க. ஓகே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி இல்லை, இறங்கி களத்துல இறங்கி வேலை பார்க்குறாங்க. வந்து ரொம்ப நல்ல விஷயம் மேம். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் a lot for giving this opportunity மேம். And excited, thrill and God bless you ma'am. I'm sure கண்டிப்பா இந்த படம் நல்லா ஓடும். Because lovely content இருக்கு. It will reach a lot of people, will make them feel they will know about it. நால thank you once again. Thank you guys. Thanks a lot. நடிகர் தங்கதுரை அவர்களே அன்புடன் பேச மேடை கலைக்கிறோம். பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நன்றிகள். லால் சலாம். ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 9ஆம் தேதி எப்போ வரும்? முடிஞ்சா 8ஆம் தேதி அமெரிக்காவில் போய் பார்த்துடலாமான்னு யோசிக்கிறேன். பட் விசா கிடைக்கல. இல்லைன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன். அந்த பாஸ்போர்ட் இருக்குதுங்க. என் நண்பர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. விஷ்ணு சார் பாஸ்போர்ட் ஒன்றுமே ஞாபகம் வருது. இல்ல பாஸ்போர்ட்ல ஒரு அப்படியே என்ன பண்ணிட்டாங்க நம்ம திவாகர் அவங்க வீட்டுல பாஸ்போர்ட்ல பின்னாடி வந்து கத்திரிக்காய் 1/2 கிலோ வெங்காயம் டைரி நினைச்சு எழுதி வச்சுக்கிறாங்க பாஸ்போர்ட்ல. அந்த ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அப்புறம் திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க ஒரு ஏர்போர்ட்ல போயிட்டு. சாரி மேம், நீங்க ஏங்க இன்டாக்ட் பண்றீங்க வந்து நான் படம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். லைஃப்ல எனக்கு ஒரு முக்கியமான படம். தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூட நம்ம நடிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப இப்போ கூட கனவு மாதிரி இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க படத்தை. ஐஸ்வர்யா மேம்க்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பவுமே எல்லா படத்தையும் நான் காமெடிலாம் பண்ணிட்டு இருப்பேன். இந்த படத்துல ஒரு கேரக்டராகவே என்னை வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் மேம். ஷூட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே கிளம்பி வரும். டெய்லியும் ஒரு வில்லேஜே ஷூட்டிங் நடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளோ க்ரௌடு. சில பேர்லாம் அந்த தேர் திருவிழா சாங் எடுக்கும் போதெல்லாம் சாமி வந்து ஆடினாங்க அப்படியே அங்கே. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு போயிட்டு இவ்வளவு பேரு 10 பேர் ஆடுறாங்க. அப்படியே கும்பல் ஆடுறாங்க சாமி வந்து. அந்த அளவுக்கு ரொம்ப லைவா இருக்காங்க ஷூட்டிங்க. ஒரு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஏதோ காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா இது முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு நட்பு எல்லாருக்கூடையுமே. விஷ்ணு சால் பிரதர், விக்ராந்த் பிரதர். விஷ்ணு சால் பிரதர் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க 2 பேருமே வந்து கிரிக்கெட்ல பெரிய லெவலு. அவங்க இருக்கிற பொட்டன்சியல் பாத்தீங்கன்னா
இந்தியன் கிரிக்கெட் டீம்லயே ஆடுற அளவுக்கு பொட்டன்சியல், அந்த அளவுக்கு சூப்பரா ஆனாங்க கிரிக்கெட்டு. பட் நம்ம ஏதோ வீட்டுல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கோம். ஆனா கத்துக் கொடுத்தாங்க எனக்கு எப்படி பண்ணணும், போலிங் எப்படி போடணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்தது எல்லாமே என்னை வச்சு செஞ்சாங்க ஃபுல்லாங்க. மேட்ச்ல செஞ்சு எங்கெல்லாம் பால் ஸ்பீடா வருமோ வேகம் வருமோ அங்கெல்லாம் போய் நம்ம நிக்க வைக்கிறது. அவர் விக்ராந்த் இருக்காரு பார்த்தீங்கன்னா கரெக்டா அடிப்பாரு. நான் எங்கேயாச்சும் ஓவர் பண்ணா கூட கரெக்டா என்னை பார்த்து அடிப்பாரு. அந்த மாதிரிலாம் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தம்பி ரமேஷ் சார் கூட எல்லாம் நடிக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு. செந்தில் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நிறைய சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார். செந்தில் சார், மூணார் ரமேஷ் அண்ணன், நம்ம விவேக் கிருஷ்ணன் பிரதர், அவரு வேற லெவல் பர்ஃபார்மரு, நிரோஷா மேம், நம்ம திவாகர், நிறைய நடிகர்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது. ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டிக்குள்ள போன மாதிரி இருந்தது. அவ்வளோ ஆக்டர்ஸ், நம்ம சினிமாட்டோகிராஃபர் விஷ்ணு ரங்கசாமி சார் எல்லாமே அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கொஞ்சம் கத்துட்டு வந்திருக்கேன் அவங்க கிட்டலாம் சினிமாவை. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு என்ன பேசுறது தெரியல. உண்மையிலேயே மேம் வந்து பார்த்தீங்கன்னா மேம் வந்து இங்கிலீஷ்ல நிறைய பேசுவாங்க, நம்மளுக்கு புரியாது. அதுவும் வேற கொஞ்சம் சவுண்ட் கம்மியா பேசுவாங்களா, என்ன சொல்றாங்கன்னு தெரியாது. தகவல் வேர் இஸ் லிவிங் நாங்க லிவிங்ஸ்டன் சார் கேரவன் இருக்கிறாருன்ட்டு நாங்க. அப்புறம் தான் விஷ்ணு சார் சொன்னாரு அது லிவிங்னா உங்க வீடு எங்க இருக்குன்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். ஸோ நான் வந்து சொன்னேன் படம் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு. கண்டிப்பா வந்து எல்லாருமே ரசிப்பாங்க. ரொம்ப அருமையா வந்து படம். மியூசிக்லாம் வந்து ரகுமான் சார் கலக்கிட்டாரு. அந்த ஜலாலி சாங்லாம் எங்க வீட்டுல வந்து குழந்தைங்கலாம் போட்டு வந்து ஒரு 10 முறை கேட்டுக்கிறாங்க டெய்லியும். அந்த அளவுக்கு அந்த சாங்கை பார்த்தோன்னே அவ்வளவு ஃபயரா இருக்கு. தேர் திருவிழா சாங்கும் சரி, அப்புறம் நம்ம இந்த சாங் ஏப்புள்ள உண்மையிலேயே வந்து ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாங்கு. அந்த சாங்ல என்னையும் வந்து நடிக்க வச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், தினேஷ் மாஸ்டர், அப்புறம் விஷ்ணு சார். அந்த சாங்ல என்ன வந்து ஒரு 2 பேர் ரொமான்ஸ் பண்ண இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை, பட் நம்மளையும் வச்சு ஒரு நல்லா தொடர்ந்து வந்திருக்கு படத்துல. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ஒவ்வொருத்தருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். படம் எப்போ 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ படத்துக்காக வெயிட் பண்றேன். தேங்க்யூ. ஸோ நடிகர் திரு விக்ராந்த் அவர்களை அன்புடன் ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல ஐஸ்வர்யா மேம் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா இங்க வந்து நான் நிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். அவங்களுக்கும் விஷ்ணு ரங்கசாமி பிரதருக்கும் ரொம்ப நன்றி. என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துல என் லைஃப்ல இருந்தேன். ஏன்னா இந்த கொரோனா அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் ஆயிடுச்சு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. வந்து கரெக்டாக தான் இருக்கிறோம். இது கரெக்டாக எங்கே மிஸ் ஆகுது, என்ன பண்ணுறதுன்றது தெரியல. சரி போதும், சினிமா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அப்போதான் வந்து எனக்கு மேம் கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாதிரி அச்சு தான் ஃபோன் பண்ணாங்க, மேம் மீட் பண்ண சொன்னாங்க. போய் மீட் பண்ணும்போது நான் நினைச்சேன் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். நான் வில்லனா தான் கேட்டேன். நான் போனோம் வில்லன் மாதிரி 2 பேர் பண்றாங்கன்னா வில்லனா இருக்கும், இல்லை ஏதாவது சின்ன கேரக்டர் இருக்கும். பட் இந்த படத்துல ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட் கதையை சொல்லி அதுக்கப்புறம் சார் நடிக்கிறாங்க இதெல்லாம் சொன்னாங்க. என்னால அப்பதான் நான் பிலீவ் பண்ணேன், கடவுள் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட் இது. என்னை திருப்பி இன்னும் என்னோட ஜேர்னி இங்கே நிறைய இருக்கு, சினிமாவில் நான் இருப்பேன் அப்படின்னு எனக்கு நம்ப வச்சது. ஸோ என்னைக்குமே நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், ஜாஸ்தியாக சொல்ற மாதிரி கூட இருக்கும். உண்மையாகவே மனசார சொல்றேன், நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ மேம். அதுக்கப்புறம் விஷ்ணு பிரதர், அவர் இந்த படத்துல போட்ட உழைப்பு வந்து ரொம்ப பெருசு. அவர் கண்டிப்பா சினிமால ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வருவாருன்னு நான் நம்புறேன். ஸோ அவருக்கும் நன்றி. அதுக்கப்புறம் செந்திலனெல்லாம் வந்து எனக்கு இவ்வளோண்டு வயசுலன்னு தெரியும். ராமராஜன் சார் வீட்டுக்கு வந்து அவரு கவுண்டமணி சார்லாம் வந்து சீட் விளையாடுவாங்க, அப்போலேருந்து தெரியும். அப்புறம் தம்பி ராமையா சார், எனக்கு எப்படியாவது ஒரு நல்லது நடந்துடணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தங்கள்ல சாரும் ஒருத்தங்க. அதுக்கப்புறம் எனக்கு மூணார் ரமேஷன் தான் வந்து இந்த படத்து மூலியமா வந்து அவர் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி
என்னடா தம்பி அப்படின்ட்டு உரிமையா பேசிட்டு இருக்கிறோம். ஸோ அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப நன்றிண்ணா. தங்குதுரை சில நேரங்களில் நானும் விஷ்ணுவும் ஆக்சுவலி நிறையவே ஓட்டியிருக்கோம். அந்த ஃப்ளோல நிறைய ஓட்டியிருக்கோம். பட் எதையுமே ஃபீல் பண்ணாம எப்பவுமே சந்தோஷமா இருப்பாப்புல. ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி. அதுக்கப்புறம் நான் வரேன். அப்புறம் நிரோஷா மேம், தேங்க்யூ. இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. விவேக் பிரசன்ன பிரதர், அதே தான் எனக்கு வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் பழகணும். ஆனால் வந்து ஒரு பிரதர் மாதிரி பார்க்குறாரு. இந்த மாதிரி இந்த கதை கேட்டேன், உனக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரெகுலராக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு என் மேலே அக்கறை வச்சுருக்கீங்க. தேங்க்ஸ் பிரதர். திவாகர்னா நீங்களும் மேலும் மேலும் வளரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். அப்புறம் விஷ்ணு, என் ஃப்ரெண்ட். ரொம்ப வருஷமா பேசிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு படம் பண்ணணும். நடுவில் கூட வந்து ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணோம். என்னோட பிரதர் டைரக்ஷன்ல, யுவன் சார் மியூசிக், விஜய் சேதுபதி சார் டைலாக்ஸ் எல்லாம் போட்டு அனௌன்ஸ் பண்ணோம். பட் அது டேக் ஆஃப் ஆகல. அது வந்து ஒரு பாக்ஸிங் பேஸ் பண்ண ஒரு கதை, அது டேக் ஆஃப் ஆகல. பட் நிறைய நாள் வந்து ரெண்டு பேரும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து மாற்றி மாற்றி தோல் சாஞ்சு அழுது இருக்கோம். அதே மாதிரி நிறைய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே இருக்கு. பட் என்னைக்குமே வந்து இந்த படம் வந்து ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகுது அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டா அது ஒத்துப்பான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே அவ்வளோ பார்த்துருக்கோம், அவ்வளோ பிரச்சனைகள், அவ்வளோ சந்தோஷம் எல்லாம் கூட ஒன்றா நின்று பார்த்துருக்கோம். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். அப்புறம் தலைவர், இந்த படத்தோட எனக்கு பிகஸ்ட் டேக்அவே வந்து இந்த படத்தோட லேர்னிங் ஒன்று, அப்புறம் சார் கிட்ட இருந்து கிடைச்ச அப்ரிசியேஷன். எனக்கு என் மேல கான்ஃபிடென்ஸே இருக்காது எப்போ போனாலும். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அது மாத்திரும் எல்லாத்தையும். பட் அது இல்லை அப்படின்னும் போது நம்ம கரெக்டா பண்றோமா தப்பா பண்றோமான்ற ஒரு டவுட்லயே தான் இருப்பேன். ஆனா சார் என்னை வந்து 2-3 தடவை கூப்பிட்டு சொன்னாரு, ஒரு வெரி வெரி குட் ஆக்டர், ரொம்ப நல்லா பண்றேன் அப்படின்ட்டு. அது வந்து அவர் யோசிக்கலாம் மாட்டாரு, அப்படியே ஆன் ஸ்பாட் கை தட்டி நம்மளுக்கு எனக்கு ஒரு சீன்ல வந்து என்ன கட்டி பிடிச்சி அவ்வளோ பக்கத்துல உட்காரு அப்படின்னு சொல்லி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. என்ன மட்டும் இல்லை, யார் நல்லா பண்ணாலும் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு அப்படியே அடுத்த நாள் அந்த படம் முடிச்சு இன்னொரு படம் போறேன், கேமரா ஃபேஸ் பண்றேன், அப்படியே வா பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு. ஸோ அவர் கூட நடிச்ச அந்த 30+ டேஸ் வந்து லைஃப்ல மறக்க முடியாது. அவர்கிட்ட நான் இன்னொன்று ரொம்ப முக்கியமா பார்த்தது வந்து, சார் இன்னும் வந்து அவர்கிட்ட நிறைய பேச சான்ஸ் கிடைக்கும் போது நிறைய கேள்வி கேட்பேன் சார் கிட்ட. சார் ஓப்பனாகவே கேட்டேன், சார் எனக்கு திருப்பிலாம் நான் அவங்களை பார்ப்பேனான்னு கூட தெரியாது, சில விஷயங்கள்லாம் கேட்கலாமா சார்? நான் கேளுங்க அப்படின்னாரு. அப்போ நான் வந்து, சார் யோசிச்சுட்டே இருக்கீங்களே சார், ஏதாவது ஒன்று ஓட்டிக்கிட்டே இருக்கீங்களே சார் மைண்ட்ல அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, இந்த சீன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க விக்ராந்த் அப்படின்னாரு. நான் சொன்ன ஒரு 1 hour சார், சின்ன சீக்வன்ஸ் சார் 1 hourல எடுத்துருவாங்க. இந்த 1 hourல வந்து நம்ம 10 seconds வேஸ்ட் பண்ண முடியாது. நமக்கு அப்புறமும் இந்த சீன்ஸ்லாம் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். இது வந்து எனக்கு வந்து பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தது. என்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் சொல்லி கொடுக்கறத நடிக்கிறதுக்கு 100 பேர் இருக்கிறான். ரஜினிகாந்த் என்ன பண்றாரு, ரஜினிகாந்த் இந்த சீனை எப்படி பியூட்டிஃபுல்லா ஆக்குறாரு அப்படிங்கிறது எனக்கு அந்த குரல் எனக்கு வந்து டெய்லி ஒரு நாளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் போது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், அவர் இன்னமும் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஃபீல் பண்ணவே இல்லை, பாலச்சந்தர் சாரோட ஸ்டூடெண்டாவே இருக்கிறாரு, இன்னும் கத்துக்கிட்டே இருக்காரு. தம்பிராமையா சார் சொன்ன மாதிரி ஃபிஜிட்டியா இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல. அதாவது அவர் 5-6 படம் பண்ண ஹீரோ எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேல போயிடணும், இன்னொரு ஹிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படி அந்த லெவலுக்கு போயிடணுன்ற மாதிரியே இருக்காங்க இன்னும். அவரோட டிசிப்ளின், அவரோட சிம்பிளிசிட்டி, இதெல்லாம் வந்து அன்மேட்ச். அவர் இன்னொன்னு கண்டிப்பா போய் மேம் சொல்லியிருப்பாங்க, இந்த கேரக்டர், ஏன்னா நான் பண்ற கேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரியில எவனா பண்ணுவோம், டவுட்டே கிடையாது. அவ்வளவு பேர் பண்ணி கேட்டு நிறைய நோ சொன்ன கதைகள்லாம் நான் கேட்டிருக்கேன். பட் அது எனக்கு அமைஞ்சிருக்குன்றது வந்து உண்மையாவே என்னோட ஃபேமிலியோட ப்ரேயர்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ சார் வந்து நான் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றிகள். லைக்கா சுபாஷ் கிரண் சார், எங்களோட ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருக்கிற தமிழ்குமரன் சார், இவங்க எல்லாருக்கும் நன்றி.
பத்திரிகையாளர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.